முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். அவரிடம் இது பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க இருக்கிறது. இந்த சூழலில் தேர்தல் நன்னடத்தை விதிகளை காரணம் காட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதில் கால தாமதம் ஏற்படும் என்பதாக பார்க்கப்படுகிறது. இது கர்நாடகம் தவிர்த்து மற்ற 3 மாநிலங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மாநிலத்தின் தேர்தலை காரணம் காட்டி இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு நன்னடத்தை விதிகளை காரணம் காட்டி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முதலில் இன்று அனௌன்ஸ் பண்ணுகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எப்பொழுது அனௌன்ஸ் பண்ணினாலும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. முறையீடு செய்வதில் ஒரு தடங்களும் இல்லை. இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துடன் ஒரு அனுமதியை பெற்று இந்த சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தின் நிலைப்பாடை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒன்றும் தடங்கள் இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். 2013 இதே மாதிரியான ஒரு இதுல அமைக்க முடியாது என்று சொல்லி இருந்தது. தற்பொழுது அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக, தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்க சொல்றீங்க. நன்னடத்தை விதிகள்ல எந்த மாதிரியான வாய்ப்புகள் அதற்கு இருக்கு? நன்னடத்தை தேர்தல் இதுக்காக ஆதாயத்திற்காக சில முடிவுகளை அரசாங்கம் இது பண்ண முடியாது, அனௌன்ஸ் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது என்று இருக்கிறது. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நன்னடத்தை விதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் அரசியல் ஆதாயம் இருக்கும் என்று தெரிந்தால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒரு தடங்களும் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன்.